ராஜராஜேஸ்வரி அவர்கள் வந்து பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த மாதிரி எத்தனை தொழில்ல வந்து நம்ம வந்து இழப்பீடு இருக்கோம், எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பல்வேறு கம்பெனி நேம் எல்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணி பேசினாங்க. ஆனா அந்த அமைச்சர் வந்து டான்ஸ் மட்டும் ஆடல, இன்னைக்கு வந்து சுற்றுப்பயணமா உல்சான் போயிருக்காங்க. எதுக்கு உல்சான் போனாங்கன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஒரு அமைச்சர் அவர்கள் தொழில் ரீதியாக ஈர்ப்பு எடுக்கிறதுக்காக இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்காக இல்ல நம்ம ஸ்டேட் சார்பா வந்து வேற கண்ட்ரில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதற்கு முன்னேற்பாடாக என்ன இன்வெஸ்ட் பண்ண போறோம், என்ன ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வர போறோம், எவ்வளவு அமௌண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு பிரஸ் நோட்டோ இல்ல எதுவோ பொதுமக்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையோட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் எல்லாமே போவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு முன்னேற்பாடு வகையிலயும் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து ரிட்டர்ன்ல கூட கொடுத்தா மாதிரி தெரியல. சோசியல் மீடியால எப்பயும் போல அவங்க ரீல்ஸ் போட்டு போட்டோ போட்டு தான் இந்த மாதிரி இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் வந்து உல்சான் போயிருக்கிறாங்க அப்படின்றதே வந்து தெரிய வந்திருக்கிறது. இதுவே கடந்த ஆட்சியில் மாண்புமிகு கழக தலைவர் அன்றைய முதலமைச்சராகவே இருந்த பொழுதிலும் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஏர்போர்ட் வெளியில கழக மூத்த முன்னோடிகளோடு ஒருங்கிணைந்து பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் அளித்து அதே போல் பயணம் முடிச்சுட்டு திரும்பி வந்தவனே பத்திரிகையாளர்களை சந்தித்து என்னதுக்காக போனோம், என்ன பேசணும், என்ன தகவல் சொல்லியிருக்காங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம், எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றது ஒவ்வொன்றும் புள்ளி விவரத்தோட பத்திரிகையாளரிடம் தெரிவித்து இதுதான் டிரான்ஸ்பரன்சியான ஒரு கவர்மெண்ட். இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தற்கூரிகள் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். சரி, தற்கூரிகள் சொல்லல, இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்க கூடியவர்கள் எடுத்தோடனே சொன்னாங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கும், வெள்ளை அறிக்கை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உங்க டிரான்ஸ்பரன்சியா? ஒரு அமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது எதற்காக செல்றாங்க அப்படின்றத வெளிப்படை தன்மை கூட இல்லாத அளவுக்கு தான் உங்களோட டிரான்ஸ்பர் இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியாவே வைக்கிறேன். வெள்ளை அறிக்கை தருவோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே வெள்ளை அறிக்கை இருக்கணும். நீங்க வந்து எங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் நாங்க கொடுப்போம், எங்களுக்கு தேவையில்லாததை கொடுப்போம்னா இது வந்து தமிழ்நாடு. உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நீங்க வந்து பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பொதுமக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க வந்து அதை ஜஸ்ட் லைக் தட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறது எந்த வகையிலயும் சரி இருக்காது. அதே போல இன்றைக்கு ஒரு அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கிறாங்க, திமுக வந்து எங்க கரண்ட் கட் பண்ணிடுறாங்க, இந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் ஒரே பிரச்சனை பண்றாங்க, எங்களால வந்து எங்கேயுமே போக முடியல, எங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஃப்ரீயா செயல்பட விட மாட்டாங்க. எந்த இடத்துல ஒரு கவுன்சிலர் வந்து உங்களை இஷ்யூ பண்ணாங்க? எந்த இடத்துல குப்பை எடுக்காம இருக்கிறது? மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கருத்து வந்து நான் தெரிவிக்கிறேன். குப்பை எடுக்கிறது வந்து கார்பரேஷனோட வேலை. அது எந்த பகுதியில் எடுக்கல நீங்க கார்பரேஷன் கமிஷனருக்கு ஒரு போன் அடிச்சா கூட எடுத்து கிளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே போல ஈபி துறையை சார்ந்து கார்பரேஷனுக்கே நீங்க திருப்பி கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. ஈபி துறை வந்து உங்களோட அமைச்சர் தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களோட அமைச்சருக்கு தான் போன் பண்ணி எதற்காக கரண்ட் கட் ஆகுது, எதனால இப்படி ஆகுது அப்படின்றத கேட்டிருக்கணும். உள்ளாட்சி அமைப்புல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லாத்துக்குமே உள்ளாட்சி எங்க துறை இருக்கோ இல்லையோ. அதே போல இன்றைக்கு வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அப்படின்ற துறை யாரிடம் இருக்கிறது அப்படின்றது இங்க இருக்க அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது சென்னை மாநகராட்சி வேற, சென்னை குடிநீர் வாரியம் வேற அப்படின்றது கண்டிப்பா அந்த அமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் மெட்ரோ துறை சார்ந்து தண்ணி வரல, கார்பரேஷன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மெட்ரோ துறை வந்து தனியா அதற்கு என்று ஒரு போர்டு அமைக்கப்பட்டு இருக்கிறது, அதற்காக தனியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீங்கள் அந்த அதிகாரியிடம் தான் கேட்க வேண்டும். நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தான் அந்த பவர்ஸை யூஸ் பண்ண வேணும். இப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே மாநகராட்சியை பிளேம் பண்றது, எல்லாத்துக்குமே மாநகராட்சியை குற்றச்சாட்டு சொல்றது எந்த வகையில் அது சரியா இருக்கும்?